தோழர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு தோழர் தமிழ்மணி அவர்கள் அவருக்குன்னு ஒரு வாழ்வியல் முறையை வச்சிருக்கார். நமது தானாமலேக்கா தானாமலேக்கா நமது தானாமலேக்கா தமிழ்நாடு மாற்றிய எளிய கட்சிங்க தமிழ்நாடு மாற்றிய எளிய கட்சிங்க தானாமலேக்கா நமது தானாமலேக்கா தானாமலேக்கா நமது தானாமலேக்கா தேசிய ஒடுக்குமுறை சாதிய ஒடுக்குமுறை தேசிய ஒடுக்குமுறை சாதிய ஒடுக்குமுறை இரட்டை முகத்தை கொண்டதுங்க இதுதான் பார்ப்பனியம் என்றதுங்க இரட்டை முகத்தை கொண்டதுங்க இதுதான் பார்ப்பனியம் என்றதுங்க தானாமலேக்கா நமது தானாமலேக்கா தானாமலேக்கா நமது தானேமலேக்கா அகிலம் காட்டிய வழியினிலே அகிலம் காட்டிய வழியினிலே வர்க்க புரட்சியை நடத்திடவே அகிலம் காட்டிய வழியினிலே வர்க்க புரட்சியை நடத்திடவே பாட்டாளி மக்களை அணிதிரட்டும் பாட்டாளி மக்களை அணிதிரட்டும் பைந்தமிழ்நாட்டை இது மீட்டும் பாட்டாளி மக்களை அணிதிரட்டும் பைந்தமிழ்நாட்டை இது மீட்டும் தானாமலேக்கா நமது தானாமலேக்கா தானாமலேக்கா நமது தானாமலேக்கா தேசிய உருவாக்கத்தையும் தேசிய உருவாக்கத்தையும் ஜனநாயக புரட்சியும் தேசிய உருவாக்கத்தையும் ஜனநாயக புரட்சியும் பிரிக்கவே முடியாதென்னும் பிரிக்கவே முடியாதென்னும் பேருண்மையை சொன்ன கட்சி இது பேருண்மையை சொன்ன கட்சி இது தானாமலேக்கா நமது தானாமலேக்கா தானாமலேக்கா நமது தானாமலேக்கா அரசியல் போராட்ட தொடர்ச்சியிலே அரசியல் போராட்ட தொடர்ச்சியிலே ஆயிரம் புரட்சி வந்திடுமே அரசியல் போராட்ட தொடர்ச்சியிலே ஆயிரம் புரட்சி வந்திடுமே இடது தீவிரவாதத்தையே இடது தீவிரவாதத்தையே எடுத்தெறிந்த கட்சி இது எடுத்தெறிந்த கட்சி இது தானாமலேக்கா நமது தானாமலேக்கா தானாமலேக்கா நமது தானாமலேக்கா மூலதனத்தின் காலம் என்று மூலதனத்தின் காலம் என்று முடங்குது போலி கம்யூனிஸ்ட் மூலதனத்தின் காலம் என்று முடங்குது போலி கம்யூனிஸ்ட் சமரச கருத்தை சாடிங்க சமரச கருத்தை சாடிங்க சரித்திரம் படுத்தி வருதுங்க சரித்திரம் படுத்தி வருதுங்க தானாமலேக்கா நமது தானாமலேக்கா தானாமலேக்கா நமது தானாமலேக்கா தமிழ்நாட்டின் விடுதலைக்கு தமிழ்நாட்டின் விடுதலைக்கு தலைமை தாங்கிடும் கட்சி இது தமிழ்நாட்டின் விடுதலைக்கு தலைமை தாங்கிடும் கட்சி இது பாட்டாளி வர்க்கத்தின் தலைமையிலே பாட்டாளி வர்க்கத்தின் தலைமையிலே படையை நடத்தி வெற்றி பெறும் படையை நடத்தி வெற்றி பெறும் படையை நடத்தி வெற்றி பெறும் படையை நடத்தி வெற்றி பெறும்
தோழர்களே, எங்களையும் தோழர் தமிழ்மணி அவர்களையும் செழுமைப்படுத்தி எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக திகழ்ந்த தோழர் தமிழ்மணி அவர்களும் அடுத்ததாக திகழக்கூடிய கூடியவருமான தோழர் வெற்றி அவர்களை பேச அழைக்கிறேன். தோழர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்திய பேச அழைக்கின்றேன். தோழர் மணி அவருடைய எனக்கு தமிழ்மணிலே நீ தான் தெரியும், அந்த நோட்டீஸ் பார்த்த பிறகு தான். அதுக்கு முன்னால் வரைக்கும் மணி தோழர் தான் நாங்களாம் பேசி பழக்கிறோம். அப்படிப்பட்ட தோழருடைய நினைவுகள் கொடுத்ததற்கு காலதாமதம் வந்ததற்கு நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் மணி அவர்கள் திருவண்ணாமலை எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் சரி, நம்முடைய மாவட்டத்தை அண்டை மாவட்டங்களில் இருக்கிற நிகழ்ச்சி நடந்தாலும் எங்கிட்ட நேராக வந்து கல்நகரில் ஒரு சவுண்ட் சர்வீஸ், அந்த சவுண்ட் சர்வீஸில் நாங்கள் உட்காந்து எப்பொழுது இருப்போம். அந்த சவுண்ட் சர்வீஸ் வந்து எங்களோட உட்காந்து தோழர் ஒரு துண்டறிக்கை அப்படின்னு சொல்லி அந்த துண்டறிக்கை முழுக்க முழுக்க மார்க்சிய சிந்தனையுடைய போராட்டங்களும் வடிவங்களும் கொண்ட துண்டறிக்கைகளை தொடர்ந்து கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு உத்தமமான நேர்மையான ஒரு சிந்தனையான மார்க்சியவாதி. பேசும்போது கூட தேநீர் குடிக்கலாம், நாங்கள் மாதிரிலாம் டீ குடிக்கலாம்னு சொல்லுவோம். அப்போது ஒரு வார்த்தைகள் கூட தமிழ் மறந்து மற்ற பிறமொழி கலந்து பேசாத ஒரு பண்பாளர். எல்லார்ட்டும் பண்பாக பழகுவார். அந்த பத்திரம் எழுத போகும்போது அந்த வரும்போது அந்த வழியில் வந்து எங்களை பார்த்து போவார். அதே டைமில் அம்மா போய் பார்க்கணும், நான் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து சைக்கிளில் வேகமாக வந்து அம்மாவுக்கு பணிவிடை செய்யணும் தான் பார்க்கணும்னு சொல்கிற ஒரு பண்பாளர். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ நாளும் பேசலாம், எவ்வளோ கருத்துக்களையும் சொல்கிறோம், அவ்வளோ கருத்துக்களையும் உள்வாங்கி நம்ம அதுபடி நடக்கிறோமான்னா உருவத்திலும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, நம்ம சிந்திக்கின்ற கேட்கின்ற அல்ல படிக்கின்றபடி நடக்கிறோமான்னா குறைந்தபட்சம் பெரும்பாலும் நம்ம இருக்கிறது இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட பண்பாளர் அதில் மீறாமல் நடந்த ஒரு நல்ல தோழர் வந்து நம்முடைய தோழர் மணி அவர்கள். அவருடைய இறப்பு செய்தி தோழர் நான் ஒரு வெளியூர் நிகழ்ச்சிக்கு போயிட்டே இருக்கும்போது கூட பசுமை செல்வம் சொன்னேன் இந்த மாதிரி தோழர் இந்த மாதிரின்னு. ஆனால் இன்றைக்கி நான் வர முடியாத வந்தாச்சு போக வேண்டிய கட்டாயம் காலையில் கிளம்பி போயினே இருந்தேன். ஆனால் வர முடியல. ஆனாலும் இந்த கூட்டத்துக்கு கேட்டார், கண்டிப்பாக வந்தாருன்னு சொன்னேன். ஆனால் இன்றைக்கி கூட்டம் திடீர்னு பார்த்தா கலெக்டர் ஆஃபீஸில் அனைத்து கட்சி கூட்டம் நடந்ததுனால அந்த கட்சி கூட்டத்துக்கு போக வேண்டிய கட்டாயம் இருந்தது. அதனால் இப்போது வெளியே கலெக்டர் ஆஃபீஸுக்கு வெளியே வந்தோடனே கேட்டேன், தோழர் என்ன நிகழ்ச்சி முடிய போதுனாரு. எப்படியாவது போயிட்டு படத்துக்காக ஒரு அஞ்சலி செலுத்துவோன்ற அடிப்படையில் தான் நான் வேகமாக வந்தேன். இப்படிப்பட்ட உன்னதமான தோழர் இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் பாசிச மதவெறி சக்திகள் இந்த நாட்டில் வளர்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சூழலில் நம்முடைய தோழருடைய இழப்பெல்லாம் நம்முடைய இடதுசாரி சிந்தனை அனைவருக்கும் பேரிழப்பாக கருதி அவருக்கு என் வீரவணக்கத்தை செலுத்தி விரைவில் நன்றியுள்ளேன். தோழர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக தோழர் நேரு அவர்களை. தோழர் அவர்களுக்கு இந்த வீர வணக்க நாளிலே நாம் தமிழ்மணி தோழர் எங்கு பிறந்தார், அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார், அவர் மரித்த போது என்ன நிகழ்ந்தது என்பதையெல்லாம் இந்த ஊர் மக்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த அடிப்படையில் தமிழ்நாடு முழுக்க தென்னிந்தியா முழுக்க அறியப்பட்ட ஒரு தலைவர் தமிழ்மணி தோழர் தோழர்களே. அந்த வகையிலே மூத்த கம்யூனிஸ்ட் போராளி தலைவர் சங்கரையா மாதிரி ஒரு தனக்கான ஒரு வடிவத்தை ஒரு டைமென்ஷனை உருவாக்கின ஒரு தோழர். யாராவது ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னால் கூட அவர் அதை மறுப்பாருங்க. பெரிய வாகனங்கள் தனக்குன்னு ஒரு சைக்கிள் ஒன்று வச்சுருந்தாருங்க. அந்த ஓட்டர் சைக்கிளை வச்சுக்கின்னு தான் அந்த நாடு முழுக்க அவர் பயணித்தார் தோழர்கள். சும்மா இந்த ஊர்லேயே ஒரு ஒன்றிய செயலர் ஆகிட்டோம்னா எல்லா அரசியல் கட்சிகளையும் ஒன்றிய செயலர் ஆகிறோம். மாவட்டம் வட்டம் கிட்டன்னு சொல்லிட்டு நல்ல வசதி வாய்ப்புகளை பெருக்கி கொள்ளுகிற இந்த சூழலில் தனக்குன்னு ஒரு மேல் சாதியில் இப்படி ஒரு தோழர் எங்களுக்கு கட்சி ரொம்ப மகிழ்ச்சி தோழர்கள் எங்களுக்கு. அந்த அடிப்படையில் அப்படி பார்க்குற போது தோழரை வந்து 83 திருவண்ணாமலை பெரிய சாதி கலவரம். நான் ஒரு சேரிக்காரன், அங்கே சேரியும் ஊருக்கு சண்டை நடந்த தோழர்களே அவரை பிடிச்சி வச்சுக்கிறாங்க தோழரை. இங்கே பெரியார் சல்லியாண்டியே பிடிக்கிறாங்க. அப்போ என்னுடைய அண்ணன் வழக்கறிஞர் காமராஜன், என்னுடைய மூத்த அண்ணன், அவர் வழக்கறிஞராக இருக்கும்போது தோழர்களே அவர் அப்போ தான் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிக்கிறாரு. போலீஸுக்கு பிடிச்ச உடனே அவர்கிட்ட தகவல் சொல்கிறாங்க, நாங்களாம் ஓடி போகிறோம். எங்கள் சேரியிலேருந்து ஒரு 100 பொம்பளைங்க வந்துட்டாங்க அவரை செக்யூர் பண்ணுறதுக்கு.
ஏன் இருந்தாலே அங்கே வரேன், ஏன் அங்கே வர போலீஸ்காரன் தெரிஞ்சுக்கிது போடுது ஒரு குடியானவர்னு. இப்போ தான் வந்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நாயுடுன்னு சொல்கிறாங்க. இங்கே எங்களோடவே 2 நேரம் கலந்து விட்டவர் அவர், தண்ணியும் உயிரும் மாதிரி. தமிழையா வந்து அப்படி ஒரு சாதி மறுப்பாளருங்க. அவருடைய படைப்புகள்லாம் வந்துங்க தோழர்களே என்ன தொகுக்கப்படுதுன்னு தான் சொன்னாங்க. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. வாழ்ந்தா அப்படி வாழணும் தோழர்களே. எவ்வளோ சாதி வெறி பிடிச்ச இந்த தேசத்தில் சாதிகளை வந்து புறந்தள்ளி சாதிகளை வந்து மறுத்து சாதிகளை ஒழிக்கிறனே ஒரு போராளியை உருவாட இருப்பாங்க. அது பெரிய விஷயங்க. அது மெனக்கிறது ரொம்ப பெரிய விஷயம், பெரிய சாதனையாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். அந்த வகையில் தோழர்களே அவரை பிடிச்சிருக்கிறாங்க போலீஸுங்க. அப்போ 83 ஜாதி கலவரம் ஊருக்கும் சேரிக்கும் நடக்குது. பெரிய கலவரங்க. அது 2.5 வருஷம் நடந்துச்சுங்க. அது தொடர்ந்து ஒருதலை ராகம் சினிமாவே இங்கே திருடப்படல திருவண்ணாமலை. அதாவது தடை இருந்த காலம் 1 வருஷம் கார்த்திகை தீபம் திருவிழாவே நடக்கலை. இவர் புக் வச்சுருக்கிறார். புக்குள்ள வந்து அந்த கேடையும் இது மன ஓசை அது இதுன்னு சொல்லிட்டு பத்திரிக்கைங்க நிறைய வச்சுருக்கிறாரு. புலிகள் விடுதலை புலிகள் ஆதரவு பத்திரிக்கையும் வச்சுருக்கிறாரு. இதை பார்த்து அவன் என்ன பண்ணிட்டான், ஒரு பிடிச்சி என்ன பண்ணி என்ன கேஸ் போட்டுன்னு ஐடியா பண்ணுறான். அப்போ எங்கள் அண்ணா காமராஜ் தான் வந்து போலீஸ்கிட்ட சண்டை வாங்கி எங்காலே அவர் முடியாது, நீ எப்படியா நீ காமராஜ் நீ கம்முன்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்னு பிறகு பைத்தியக்கார மாதிரி பேசுங்கிற தெரிஞ்சே பண்ணுறேன்னா அப்புறம் போலீஸை நாங்கள் வந்து கண்டித்து துரத்தி எங்கள் தெருவில் தான் பொம்பளைக்கு வந்துட்டாங்க. அவர் எங்கே தோழருங்க, அவர் எங்கே வேணாலும் பழகுவாருங்க. திருவண்ணாமலையில் அவர் கால்படாத வீடு வாசல் கிடையாதுங்க தோழர்கள். அந்த அளவில் இன்னைக்கு மாநகராட்சி ஆயிருக்கு திருவண்ணாமலை. அதுக்கெல்லாம் ஓரளவுக்கு வித்துட்டு அவர் தோழர் தோழர் இப்படி வந்து இந்த பெருமை வந்து தோழர்கள் இந்த ஊருக்கு தான் சேரும். இந்த ஊரில் கூட அவர் தேடி வந்திருப்பாங்க. இங்கே அவர் இந்த மாதிரி நக்சல் அமைப்பில் இருக்கிறாரு, இப்படி பண்ணுறாரு, அப்படி பண்ணுறாரு. சாராய வைத்தவங்களாம் விட்டுறோம், அந்த நாட்டில் கஞ்சா கட்டவங்க விட்டுறோம். இந்த மக்களுக்கு வலிக்குதுரா, ஏன்டா அப்படி கொடுமை பண்ணுறீங்க, ஏன்டா அப்படி மானியம் கொடுக்க மாட்டேன்றீங்க, ஏன்டா அப்படி அரசாங்கம் பண்ண திருடுறீங்க, திருட்டு பசங்கள்னு கேட்குறவங்களே எங்களை நக்சலைட்டுன்றான், துப்பாக்கி பயிற்சி கொடுக்குறோன்றான். அம்பேத்கர் சொன்ன அறிவாயுதம் மேந்தன தோழர் எங்கள் தமிழ்மொழி தோழர். அந்த வகையில் தோழர்கள் எங்களுக்கெல்லாம் நாங்கள்லாம் பெரிய பெரிய ஆளுங்க. இப்போ அண்ணன் சீனி கார்த்திகேயன் கூட வந்தார். அவர் பெரிய தொழிலதிபர். அவர் வந்து இவரை பற்றி 2 வார்த்தை பேசணும்னு அவசியமாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு பண்பாளர் நமக்கு இயக்கத்துக்கு கிடைச்சிருக்கிறாருன்றது காலம்புற நம்ம வந்து அவர் கொள்கைகளை கொண்டு போகணுன்றது தான் நம்ம எண்ணம். சாதி இல்லைடா, சாதி ஒன்றால் தானே அந்த சமூகம் பிளவுபட்டு கிடக்குது. தமிழா வாழ முடியலடா. உலகம் முழுக்க 50 கோடி பேர் இருக்கிறான் தமிழன். அவனுக்கு ஒரு தனி நாடு இல்லையடான்றது தான் எங்கள் ஏக்கம். இதுக்கெல்லாம் ஒரு போர் கட்டி ஒரு இன எழுச்சி உண்டாக்கி ஒரு ஆயுத கப்பல்கள் மூலயமா ஆயுதங்களை கொண்டாந்து வச்சு விடுதலைக்கு போறான்னா எங்கள் அண்ணன் பிரபாகரன். அவருடைய கொள்கை வந்து அவருடைய கோட்பாடு வந்து தீவிரவாத கோட்பாடுன்னு சொன்னால் இப்போ நாடு முழுக்க போலீஸ் அதிகாரம் எல்லாத்தையும் வச்சுக்கிறது, ஊர் தாலியாக இருக்கிறது, திருடுறது, ரைடு அடிக்கிறது, அவனை வந்து பணம் கொண்டாட நன்கொடை வாங்கி தன் கணக்கில் வச்சுக்கிறது, அதை கேட்கக்கூடக்கூடாது நீங்கள் யாரும் அப்படின்னு சொல்லி திருடுற பசங்களுக்கு இடையே நாங்கள் உங்களுக்கு இலக்கணமாக தெரியுமான்றது நாங்கள் ஒரு யதார்த்தமான விவாதத்துக்கு தான் வந்திருக்கிறோம் தோழர்களே. அந்த வகையில் தோழர் தமிழ்மொழியினுடைய அந்த அறிவு புலமை தோழர்களே ரொம்ப சிறப்பானது தோழர்களே. நாங்கள்லாம் எந்த தீர்வும் காண முடியாத நேரத்தில் கூட ஒரு தனி ஒரு ஹிண்ட்ஸ் கொடுப்பாருங்க. ஏதோ ஒரு அதாவது கொஞ்சம் யுனானிமஸாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு அவர் தோழர். அவர் என்ன படித்தாலும் கூட எங்களுக்கு தெரியாதுங்க தோழர்களே. நாங்களாம் பெரிய படிப்பாளிங்க. நான்லாம் ஒரு 7 டிகிரி படிச்சுக்கிறேன். சீனியர்லாம் கூட பெரிய கிராஜுவேட்டு. அவங்களாம் கூட அவர்கிட்ட ஆலோசனை பெறலாம். டெக்னாலஜி இப்படி சொல்லி இது இப்படி பண்ணலாங்க அப்படின்வார். அதெல்லாம் ஒரு தட் இஸ் கால்டு த இன்பார்ன் நாலேஜ்னு சொல்லுவாங்க தோழர்களே. அந்த வகையில் நாங்கள் அவரை பயன்படுத்திக்கணுன்றது தான் எங்களுக்கு இருக்கிற பெரிய பெருமை தோழர்களே. இந்த ஊருக்கும் பெருமை. அந்த வகையில் தோழர்களே அவருடைய பெருமைகள்லாம் பேசும்போது நாங்கள் புத்தகங்கள்லாம் நீங்கள் வாங்கி படிங்க, பயனுள்ள விஷயமா இருக்கும். அது அடுத்தபடியாக தோழரை பற்றி சொல்லணும்னு சொன்னோம்னா தோழர்களே எந்த வகையில் பையோட தான் இருப்பார். பையில் புத்தகங்கள் தான், புத்தகங்களோட தான் அவர் இருப்பார். இது வரைக்கும் தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும் தோழர்களே ஒரு வேலை சோறு யாருக்கிட்டையும் கேட்டது கிடையாதுங்க, நிதி கேட்டது கிடையாது முதல்ல அவர். ஆனால் தானா முன்வந்து செய்கிற தோழர்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு போராளியை நம்ம பார்க்க முடியாதுங்க தோழர்களே. அந்த வகையில் அவர் நம்ம இயக்கத்துக்கு கிடைச்சது 86ன்னு சொல்கிறாங்க. 83 80களே ஒரு பெரிய முற்போக்காளராக வாழ்ந்தார் இந்த பகுதிகளில். இப்போதான் தெரியுது அவருக்கு வந்து குடியானவர். அவர் எனக்கு ஆண்டவர், எங்கள் சாதிக்கு ஆண்டவர். ஆனால் அவர் ஒரு சக தோழராக இருந்து எங்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்து வழிகாட்டியாக இருந்து மறைந்திருக்கிறார் தோழர்களே. இனி வரும் காலம் வந்து அவர் பாதையில் நம்ம பயணிக்கணும், அவரை மாதிரி எளிமையாக ஒரு வாழ்க்கையை உருவாக்கிக்கணும் அப்படின்றது தான் நம்ம சபதம் எடுத்துக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற தோழர்களே. அந்த அடிப்படையில் இந்த ஊர் மக்கள் வந்து அவருக்காக ஒரு சிலை உருவாக்கணும் தோழர்களே. இப்படிப்பட்ட ஒரு போராளி வாழ்ந்தாருங்க அப்படி ஒரு சிலை எழுப்பணும் தோழர்களே. அது உங்களுக்கு ரொம்ப அறிவுபூர்வமாக இருக்கும்.
ஒரு சந்ததி வந்து அவரை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க தன்னுடைய 75 ஆண்டு கால வரலாற்றில் எப்படி இருந்தான் அந்த மனுஷன். ஆனால் வந்திருப்பாங்க, இரவுல வந்திருப்பாங்க, அவரை தேடி இருப்பாங்க, எங்கே போனாரு எங்கே வந்தாருன்னு சொல்லியிருப்பாங்க. தோழர்களே, அவர் வந்து தோழர்களே எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தோழர்களே வன்முறையை கையெழுத்து வரல. எங்கள் தோழர் சொல்லுவார், ஆக்கப்பூர்வமான விஷயங்களை சொல்லுவார். அது இந்த முதலாளித்துவ வர்க்கத்துக்கு எரிச்சலாக இருக்கும். இப்பெல்லாம் கேலரி விட்டுட்டு சிமுலேட் பண்ணிட்டு ஊக்குவிச்சுட்டு கலவரத்துக்கான வித்துட்டு போறானுன்னு அவன் நினைப்புது. நான் மக்களை விழிப்புணர்வு பண்றேன் தோழர்களே. இப்போ போராடலன்னா எப்போ போராட போறோம்? இப்போ விவசாயிகள் பிரச்சனை நடந்துக்குது நாடு முழுக்க தோழர்களே. டெல்லி முற்றுகிட்டு இருக்கிறாங்க. இந்த ஊர் விவசாயி என்ன பண்ணுறீங்க? ஒரு நாள் அடையாளம் உண்ணாவிரதம், ஒரு நாள் ஸ்ட்ரைக். இந்த கூட்டுறவுக்கு வந்தீங்களா நீங்க? எல்லாம் ஒருத்தன் பார்த்துக்குவான், ஒருத்தன் பார்த்துக்குவான், ஒருத்தன் பார்த்துக்குவான்னா அந்த ஒருத்தன் யாரு? அதை முடிவு பண்ணுவா இல்லையா? நீங்க எல்லாத்தையும் ஒருத்தன் பார்த்துக்குவான்னு சொன்னா யார் அதை பார்க்க போறான்? இந்த தமிழ் சமுதாயத்துக்கு இருக்கிற கேடுக்கு தான் நான் சொல்ல வரேன். அம்பேத்கர் தான் சொல்றாரு, நீ யாருன்றதை உணரலையே முதல்ல. நீ தமிழ் பேசுற, ஆனா தமிழே பல தமிழ் பேசுற ஜாதியாக்குறன்ற நீ. நான் வந்து தமிழே, நான் ஒஸ்தியான தமிழ். நீ வந்து அதுக்கு கீழே தமிழ். இந்த புறா தமிழ்னு கூடி ஒரு பாப்பா கிட்ட அடிமையாகிறான் சாமின்ற பேர்ல. எங்களுக்கு சாமிக்கு எதுனா பிரச்சனை இருக்குதா? பிரச்சனை பேசினே இருக்கும்போது சாமி வந்துட்டாங்க கூட, வாங்க சாமி வாடிச்சு ஒரு ப்ராப்ளம்னு என்ன கேட்டால் சாமி கிட்ட என் டிமாண்டை சொல்லிட்டு போகிறேன், எனக்கு இந்த பசி மட்டும் எடுக்காது பண்ணிட்டு சாமி அப்படின்னு. ஒரே நேரத்தில் சாமி வந்துங்க காதில் புள்ள பிறக்க வைக்கிறாரு, மூக்கில் புள்ள பிறக்க வைக்கிறாரு. எங்கெங்க பிறக்க கூடாது அந்த இடத்துல தான் புள்ள பிறக்குதுங்க. உங்கள் இதிகாசத்தில் சொல்லி வச்சுக்கோங்க, நான் தப்பாக சொல்ல, எல்லாம் ஆதாரம் இருக்குது. பிறக்க வேண்டிய இடத்துல புள்ள பிறக்கலைங்க. உங்கள் சாமி சொல்லிக்கிற தத்துவம் இதை நீ வருஷம் பூரா பாலபாரதம் கோயிலில் உட்காந்து படிச்சுட்டு அந்த மானகட்ட கதையை என் வாழ்க்கை முறைன்னு சொன்னா வெக்கமா இல்லை நமக்கு? உங்க புராணத்துடைய உங்க கதாநாயகனை சொல்றேன். நாங்கள் ராமன்ற ஒரு கதாநாயகனை சொல்றேன். எங்க தோழர் தமிழ்லாம் சாமியெல்லாம் அவ்வளோ கடுமையா விமர்சனம் பண்ண வருங்க. நாங்கள் பல தடவை குளிச்சிருக்கிறோம். தீக்கா தோழர் மூலமா அண்ணா சிலையாண்டியும் பெரியார் சிலையாண்டியும் இங்கே காமராஜர் சிலையாண்டியும் குளித்திருக்கிறோம். இந்த இதிகாசம் புராணங்கள்லாம் குளித்திருக்கிறோம். அந்த வகையிலே தோழர்களே, இந்த சாமிகளை வச்சுன்னு எத்தனை நாளைக்கு நீ வந்து இந்த சாதியை வச்சுட்டு போற? இந்த சாதி என்ற கர்மாந்தரமே சாமியால தான் வந்தது தோழர்களே. அந்த வகையில் தான் எனக்குலாம் நண்பராக வராரு அவர். இப்படிப்பட்ட ஒரு நம்ம ஆண்ட அவரு நம்ம கூட பழகிறாருன்னு சொன்னா எனக்கு எவ்வளவு பெருமை. அந்த மாதிரி இந்த ஊருக்கு தான் எங்க எண்ணம் தோழர்களே. இந்த ராமனை பெற்றான் பாருங்க, ஒரு அப்பா தசரதன் 60,000 பொண்டாட்டிங்க அவனுக்கு. அப்படி பார்க்க போனா ஒரு மெட்ராஸ் கார்பரேஷனே அவன் பொண்டாட்டிங்கெல்லாம் இருந்துக்கிறாங்க. அப்போ பிள்ளைங்க அம்மா பிறந்தாங்க அவங்களுக்கு. இந்தியா முழுக்க அவங்க பிள்ளைங்களாக தான் பிறக்க முடியும். 3 யுகத்துக்கு முன்னே பிறந்தவன்னா இதெல்லாம் நம்ப முடியுமா? ஒரு பொண்டாட்டி வீட்டில் ஒரு நாள் சோறு துண்டு வந்தா கூட அவன் வாழ்நாள் எத்தனை 60,000 ஆண்டு வாழ்ந்தான். நாங்கள் தொடராம இப்போ 50 வருஷம் வாழ முடியல. இந்த நோவு அந்த நோவு இங்கே அதுன்றோம். வாரம் மாத்திரையை மாற்றி கொடுக்குறாங்க டாக்டர். சுகர் பிபி அது இது கொலஸ்ட்ரால்னு சொல்லி சொல்றீங்களே, பொய்ய பூரா நீ ஏற்றுக்கணும். நம்ப அதாவது அதுதான் வாழ்க்கைன்னு நீ நம்பி போயிருந்தீங்கன்னா நீ ஏறி வர பஸ் யாரு கண்டுபிடிச்சாலும் ஒதுக்கு மறுக்கிற. நீ இந்த பஸ் எங்கிட்டு வச்சுன்னு கண்டுக்க மாட்டேன்ற. பஸ் விட்டு இறங்கினவனையும் கள்ளக்குறிச்சி அந்த ஆத்து ஓரம் வந்து வெத்தலில் மை வச்சு சாமி குறி சொல்றாராம். வெத்தலில் மை வச்சுன்னா காட்ட போறாரு. சில்க் சுமிதா டான்ஸ் ஆடுறதே கட்டு கொடுக்க போறாரு. உங்க பாட்டை என்ன பண்ணுகிறான் பாரு மேலோகத்துல அப்படின்னு காட்டுறான். அங்க ஒளிபரப்புறான் தொடரலாம். அமெரிக்காவில் ஒரு ஒளிபரப்பு பண்றான். இங்க கிடைக்குது ஒரே அடுத்த செகண்ட். இது உங்களுக்கு அதிசயமா தெரியல. விஞ்ஞானத்துடைய வளர்ச்சின்னு சொன்னா அடைச்சமா கிடங்கன்றான். அவன் வெத்தலையில மை வச்சு காட்டுறதுக்கு போய் நின்றுங்கிற அளவு பூரா டோக்கன் போட்டு. இதை விட கேவலம் தொடரல. இதெல்லாம் நான் பேசிதான் அவனுக்கு பொது வெளியில மாசம் ஒரு அவதாரம் எடுத்துக்கிறீங்க, யூனிஃபார்ம் பண்றீங்க. போன மாசத்துக்கு முந்தின மாசம் நீங்க வந்து செடி புடவை கட்டிக்கிங்க மருவத்தூருக்கு ரெடியாகி போயிருக்கீங்க. பொம்பளைங்க பூரா இருமுடி கட்டிக்கிங்க. அதுக்கு முதல் மாசம் வீட்டுக்காரன் ஐயப்பசாமி கோயிலுக்கு அவன் இருமுடி கட்டிக்கலாம். 1.5 மாசம் வருஷம் பூரா அவன் வந்து குடியார பையன். வருஷம் பூரா குடியார பையன் போய் சோத்து கொடுத்துட்றா போடான்னுவாங்க. அந்த ஐயப்ப மாலை போட்ட பிறகு அவன் சாமி வா சாமி சபாபதி சாமி சாப்பிட்டுக்கோ, அவன் புள்ள குமரேசன் சாமி சாப்பிட்டுக்கோ. 3 வயசு பையனை சாமின்னு கூப்பிடுற ஆத்தா மாலை போட்டுருந்தான் ஐயப்பன். அவன் நீ தான் மாலை போடுங்க பாரு, நான் போடுறேன் எங்க இருக்கிறாரா பங்காரு எங்க ஏஜென்ட் தண்ணின்னு சொல்லிட்டு ஆதிபரா சக்தி உணவு போட்டுக்கிறாங்க. எல்லா பையன் பெரியவன் கிழவன் மாமனார் வந்து பெரிய மாமனார் வீட்டில் காலில் வந்து மருத்துவர் அனுப்பி வைக்கிறாரு. ஒரு மருமக காலில் மாமனார் போயிடாரு. இது பழிவாங்கிற என்ன தானே? இது ஆம்பளை ஒரு வேஷம் போடுறான்னா பொம்பளை ஒரு வேஷம் போட்டு நாட்டை கழுவுறீங்க.
அவன் என்ன கதை விடுறான், பங்காரு அடிக்கிறாரு, இந்த உலகம் பொழந்து வெடிச்சு எல்லாம் உள்ள போயிடுவீங்க, உங்களை மட்டும் ஓம் சக்தி பராசக்தி சொல்லி அப்படியே கட்டி குடிச்சுக்குவேன், நீங்க மட்டும் உயிரோடு இருப்பீங்கன்றான். அவன் ஏன் செத்தான் போன மாசம்? உலகத்தை பூரா பணங்க, பணம் பணம் ஒன்றே பிரதானம் தோழர்கள. பணம் ஒன்றும் இல்லைங்க. ஒரே ஒரு அல்சேஷன் நாய் 4 லட்சம் ரூபாய் விற்குது. ஒரு ராஜபாளைய நாய் 12 லட்சம் ரூபாய் விற்குது. ஒரு நாய் விற்குதுங்க 12 லட்சம். இந்த பாழா போன மனுஷனுக்கு என்ன வேலை? உனக்கு என்ன வேலை? உனக்கு ஒன்றும் கிடையாது. டோக்கனை கொடுத்துட்டோம்னா 3 நாள் சோறு சாப்பிட தான் பண்ணுறாரு. ரேஷன் கிடையாது. 1000 ரூபாய் கொடுக்குறாரு, 1000 ரூபாய் கொடுக்குறாரு, 1000 ரூபாய் கொடுக்குறாரு. இது நமக்கு எவ்வளவு கேவலமா போயிடுச்சு பாருங்க இந்த ஜனநாயகம். எல்லாம் இருக்கு இந்த நாட்டில். உலகத்திலே மிகப்பெரிய வளம் கொழிக்கும் தேசம் இந்த தேசம். ஆனா வறுமையில இருக்கிறவங்க தொடர்ந்து 78 கோடி பேர் வறுமையில இருக்கிறவங்க. 45 கோடி பேர் நைட்ல சாப்பாடு இல்லாத தூங்குறோம். தொடர்ல தூக்கம் வராம பட்டினியில போய் ஊடுற படுறான். ஊடுன்னு சொல்றது மன்னிக்கணும், பட்டினியில போய் பிளாட்பாட்டில் படுறான். இந்தியாவில் ரயில்வே ஸ்டேஷன் பூரா ஏழைகளுக்கு தான். அப்ப வீடு கொடுக்குற திட்டத்தில் எம்மாடா கொள்ளடிச்சிங்க, எம்மா பணம் வாங்கினீங்க உலக வங்கியில, எங்கடா போயிடுச்சுன்னு கேட்டா நீ தீவிரவாதி, யுவர் ஆன்டிஜியன்றான் நம்மள. இதை கேட்கிறாரு எங்க தோன்ற அறிவுமணி உட்பட நாங்கள் தான் கேட்டுக்கிறோம். என் பணம் எங்கடா, என் பணம் எங்கடான்னு கேட்டுக்கிறோம். கேட்டு இப்படி ஆர்கனைஸ் ஆகிறோம் பார்த்தா எங்களுக்குள்ளே ஒரு ஆளை பிடிச்சி வச்சுங்க ஷூட் பண்ணிடணும், தூக்கி காலி பண்ணிடணும். இப்படி ஒரு கேவலமான ஒரு தேசம் தோன்றங்களே. எல்லாத்துக்கும் ஒரு பட்டம். இந்த ஊர்ல 4 பேர் 4 போஸ்டிங் கொடுத்துட்டு இருப்பான் அந்த அரசியல் கட்சிக்காரங்க. அவன் அதுலயே இந்த ஊரை வச்சிருப்பான் செட்டப் பண்ணி. அவனால ஆக போகுது என்ன இந்த ஊர்ல? ஒண்ணும் கிடையாதுங்க. ஒரு குரூப் சூடு வாங்க முடியாது. அவன்கிட்ட காய்ச்ச கொடுக்காத. 2 லட்சம் ரூபாய் வீட்டுக்கு தோணல, அவங்ககிட்ட 60,000 ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த கேவலம் என்ன உண்டுங்களா தோழர்களே? உன் வீட்டை தேடி வந்து அவன் கொடுத்துட்டு போகணும் வீடு. ஒரிஜினலா ஒரு அப்பனுக்கு பிறந்த அதிகாரியா இருந்தா தாசில்தார் விஏஓலாம் கூப்பிட்டுக்கணும், போலீஸோட வந்து யாராருக்கு வீடு அவன் பார்க்கணும், நேரடியாக என்ட்ரி பண்ணணும். வீடு இல்லாதவனுக்கு மட்டும் வீடு எழுதிட்டு போய் அவன் கொடுக்கணும். ரேஷன் இல்லாதவனுக்கு மட்டும் தான் தொடர்ந்து ரேஷன் கொடுக்கணும். இந்த நாட்டில் கொழுப்பேறி போய் அந்த ரேஷன் வச்சு வாங்கி போயிட்டு மாட்டுக்கு ஊற்றுறதும் பன்னிக்கு ஊற்றுறதும் மனிதன் சாப்பிடக்கூடிய உணவு பத்தாத போது தொடரல. இது எவ்வளோ கேவலம் சொல்லுங்க பார்க்கலாம். ரேஷன் கார்டு கொடுத்துறியா, அரிசி குடியா, நான் எங்கன்னா கீழே போட்டுறேன், எதுனா போடுறேன்னா இது எவ்வளோ கேவலம் தொடரல. இதே மாதிரி எது நீ செய்வியா? நீ 2000 பேர்னா கரெக்டாக 2000 பேர் சோறாக்குறதுல வீட்டில் ஒரு விசேஷம்னா வீண் பண்ணுறியா? நமக்கும் பொறுப்பு இருக்குது தோழர்களே. தேசத்தின் மீது நமக்கும் பொறுப்பு இருக்குது. இந்த பொறுப்புலாம் உனக்கு ஏன் போயிடுதுன்னு சொன்னா, நீ பொறுப்போக்கா வளர்க்கப்பட்டிருக்கிற, நீ பட்டா கிடையாது, நீ பொறுப்போக்கா வளர்க்கப்பட்டிருக்க. எவ்வளவு பேர் வந்தாங்க அந்த நாட்டில்? எங்க தோழர் தமிழ்மணிக்கு என்ன இருக்குது? அவர் ஒரு குடியானவர், நான் ஒரு சேரிக்காரர், எனக்கு அடி உண்டுது, எனக்கு வழி, நான் தானே புரட்சி பண்ணோம். என் கூட ஒரு எது தோழமையா வரணும். அவர் ஏதோ இருந்திருக்கு பிரச்சனை, இங்க ஏதோ அவரை தூண்டி விடுதாங்க, போ உன் மக்களுக்காக போ. அதான் மாவோ சொல்ற தோழரே. உலகத்துல எல்லா ஓட்டு கோரிக்கை அரசியல்வாதிகளுக்கு இடையே கார்ல் மார்க்ஸும் மாவோ, கார்ல் மார்க்ஸ் உருவாக்கின மூலதன சித்தாந்தத்தை வச்சுக்கிட்டு தான் தோழர் அவர் அரிசி ஆக்கி கொடுத்தா அவர் சோறாக்கி போட்டாங்க. மாவோவும் ரஷ்யாவுடைய லெனினும் அவர் அரிசியா கொடுத்துட்டு போனாரு. மார்க்ஸ் இந்த அரிசி கொண்டு மக்களுக்கு படைங்க, சோறாக்கி போடுங்க, நல்ல சோறா போடுங்க, இந்த நல்ல சாம்பார் வச்சு ஊற்றுங்கன்னாரு. அதை சரியாக செய்தவர்கள் கம்யூனிஸ்ட் தலைவர்கள். மாவோ என்கின்ற மாசேத்தும் சீரான்ற ஒரு நாட்டை உருவாக்கினார். இன்னைக்கு ரவுடி பசங்க போய் புரிஞ்சுக்கிறாங்க முதலாளி, அது வேற விஷயம். ரஷ்யாவை உருவாக்கினார் லெனின். 1917 2 ரூபாய் சோப்பு போட்டு போனாங்க. ஒரு சந்திரிக்கா சோப்பு 2 ரூபாய். அந்த ஆட்சி, லெனினுடைய ஆட்சி முடிகிற 84 வரைக்கும் அதே வேலை தான் வித்துச்சு. ஏன் தெரியல இறங்கலையே? 7 ரூபாய் தொடர ஒரு சாப்பாடு 7 ரூபாய் கொடுத்தாரு லெனின். 75 ஆண்டு. உலகத்தில் எவ்வளவு அது மாதிரி செய்ய முடியுமா? செய்தான் வரணும். சதாம் ஹுசேன் ஒருத்தர் செய்தான் தொடர்களை ஈராக்ல ஒரு துருக்கம் செய்தான். அவனை கொண்டு போய் அணுகுலை தயாரிக்கிறான்னு தூக்கில் போட்டாங்க. மக்களுக்காக போராட வருகிற ஒரு போராளிகளும் படுகொலை செய்யப்படுகிறார்கள். அப்ப நீ என்ன செய்யணும்? அந்த மக்களை காப்பாற்றணும். எங்களுக்காக வந்துக்கிறாரு அவரு. நாங்க காப்பாற்றப்பட வேண்டியவர்கள். நீ உனக்கு இருக்கணுமா இல்லையா? அது என்ன? உங்களால் நான், உங்களுக்காகவே நான் சொன்ன ஒருத்தி முதலமைச்சரா 11 வருஷம் 15 வருஷம் வச்சிருந்தீங்க. அவ பண்ணாத ஊழல் கிடையாது, அடிக்காத கொள்ள கிடையாது. பல லட்சம் கோடி இந்த தமிழ்நாடை விட்டு கர்நாடகாவில் போய் ஜெயிலில் உட்கார்ந்தாளா? ஜெயிலுக்கு போனாலா ஒருத்தி உத்தமி? அவள் என்ன அறிவு இருக்குது? அவளுக்கு அறிவு, அவளுக்கு என்ன வருமை? அவளை மேக்கப் போட்டுன்னு ஆடக்கூடியவ 1 லட்சம் ரூபாய் வாங்கிக்கின்னு டான்ஸ் ஆடக்கூடியவ சினிமா நடிகை. ஏன் அவளை ஊக்குவிச்சுங்க? அவன் மக்கள் தலைவரா?
என்னைக்குன்னா ஒரு வேலை சோறுனால அழுதுக்கிறாள் உட்காந்து பிளாட்பாரத்தில். நான் எழுதுக்கிறேன், எங்கள் தோழர் எழுதுக்கிறோம், நம்மளும் அழுதுக்கிறோம். அதான் நான் என்ன சொல்றேன் தோழ, அதாவது வழிபட்டவனுக்கு தான் தோழ தெரியும் வழி நிவாரணம் என்ன வாங்கணும்னு. வழிபடாத ஒரு சொகுசு சொப்பன சுந்தரியை கொண்டாந்து ஆட்சியில் உட்கார வச்சா அவன் எல்லாம் தேடி வழி நான் பண்ணுவா. உங்களால் நான் உங்களுக்காக நான் வேண்டாம். அவன் யாருன்னா பணம் கொடுத்துட்டு போனாதா ஒரு 10 ரூபா? அவளை உருவாக்கி விட்டு போனாம பாரு. அதான் வச்சுக்கலான்னு சொல்றாங்க. அந்த புரட்சி தலைவன் பண்ணாம ஒரு புரட்சி தமிழ்நாடு முழுக்க தொடர்ந்து தன் கைப்பிடியை வச்சு நான் விவசாய சங்க தலைவர் நாராயணசாமி நாயுடுன்னு, இதே நாயுடு சமூகம் அவரை சாவடிச்சான் தொடர்பு. 289 வழக்கு போட்டு சாவடிச்சான். அவரை ஊருக்கு கோர்த்து அலைய விட்டு சாவடிச்சான். அவனுக்கு பேர் புரட்சி தலைவர். ஆனா நாராயணசாமி நாயுடு தான் ஒரிஜினல் புரட்சி தலைவர், ஒரிஜினல் விவசாயி. நம்மளுடைய மர்மமா சாவடிச்சிட்டோம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு. எவ்வளவு பேர் நம்ம இழந்துருக்கு, போராளிகளை புற எழுதுகிட்டே வந்தா நீ கடைசியில் எந்த இடத்துக்கு நீ புரிதலோட போற? நீ போய் சேர்க்கிற இடம் எதுவாக இருக்க முடியும்? சுடுகாடாகத்தான் இருக்க முடியும் தோழர்களே. ஒரு கம்யூனிஸ்ட் நாடு எதுக்கு நாங்கள் தேவைப்படுதுன்னு கேட்கிறோம்? மக்களுக்கானது. மக்கள் ஆண்டுக்கு வாங்க. கம்யூனிஸ்டுக்கும் கம்யூனிட்டி பசங்க அரசியல் வித்தியாசம் தெரிஞ்சுங்க. நீங்க வருவான், நாளைக்கு வருவாங்க, 1000 ரூபாய் எடுத்து வருவான், ஓட்டை வித்துட்டு போயிட்டே இருக்கு. நீங்க 1000 ரூபாய் கொடுத்தாலும் அதோட வேலை முடிச்சு போயிடுச்சு. அப்புறம் கோயிலுக்கு கூப்பிடுவான், கோயிலுக்கு போயிட்டு நீங்க கோயிலுக்கு கொள்ள அது இதுன்னு போயிட்டீங்கன்னா அதோட சரி உன் வாழ்க்கை. ஒன்று வச்சா காசால் அடிக்கிறான், இல்லைன்னா கடவுளால் அடிக்கிறான். இந்த காசுக்கும் கடவுளுக்கு நீங்க வந்து கட்டுப்பட்டு கிடக்கிற வரைக்கும் சமூக விடுதலையும் தேசிய விடுதலையும் சாத்தியமடைந்து சொல்றாரு அம்பேத்கர். அதுதான் எல்லாருக்குமான அரசியல் சட்டத்தை பொதுவாக எழுதுறாருங்க. பொதுவான ஒரு ஜூஸ் அவர் தயாரிச்சது உலகம் பூரா ஆய்வு பண்ணாருங்க. இந்த நாட்டை எப்படி வழி நடத்துறது. 33 கோடி பேர் இருந்தாங்க அப்பா இந்தியாவில் அம்பேத்கர் சட்டம் இருந்தது. 33 கோடி பேருக்குமே பயன்படுது. அண்டை நாடுகளோட உறவு நல்லா இருந்துச்சு. இப்படி ஒரு சட்டம் எழுதுனா அந்த சட்டத்தை இப்போ காலி பண்ணிடணும். சாதி வெளியோட இருக்கிற சட்டம் சேரிக்காரனுக்கு தான் அந்த சட்டம் பயன்படுது. சேரிக்காரன் பூரா பகலாவில் வாழ்ந்துருக்கானா? பெரிய சேரியா மாறிடுச்சு. அவ்வளவுதான். ஒடுக்குமுறை பெரிய ஒடுக்குமுறையா மாறிக்குது. அவ்வளவுதான். ஊர் வளர்ந்துச்சா ஊருக்கு குடிசாரதான் போயிருக்கு. 4 தெருவா இந்த ஊரு 8 தெருவா மாறிடுச்சு. 8 ஜாதிகள் ஆயிடுச்சு. இந்த சாதி யார் உருவாக்குறது? பக்தி உருவாக்கிச்சுங்க. பக்தி மார்க்கம் உருவாக்குது பக்தின்ற அடிப்படையில. நீதான் பக்தினால புத்தி போயிடும்னு சொல்றாரு பெரிய அவர். யார் ஏற்க முடியும்? நம்ம தமிழ்மொழி சொல்ற மாதிரியே பெரியார் 200 கோடி ரூபாய் சொத்து, 200 கோடி அவர் வாழ்ந்த காலத்துல 200 கோடி ரூபாய் விமானம் வாங்கி விமான சர்வீஸ் நடத்தினால பெரியார். இந்த தேராத போன இந்த திட்டு கொடுத்துக்காக பாடுபடுவாரு. எங்கப்போ தோணுங்க, எங்கப்போ ஒரு ஆசிரமம் வச்சுக்கிறான், 2 சாமியா இருக்கிறான், காலையில ஒரு ஷிஃப்ட் மணி ஒரு ஷிஃப்ட் நிக்கிறாங்க. இந்த பக்கம் ஆம்பளைங்க நிக்கிறாங்க. அருள் கொடுக்குறாரு. அருள் கொடுக்குறவரு 5 மாசம் கொடுத்து புள்ள கொடுத்துறாரு. அப்புறம் போலீஸுக்கு வந்து கம்ப்ளைண்ட். இந்த பக்தியோட ஐயனை கணக்கு புரிஞ்சுக்கணும். நீங்க எப்போ புரிஞ்சுக்கிறீங்கன்னா எப்போ புரிஞ்சுக்க போற? இன்றைக்கு நீ வந்து விடுதலைக்கான விஷயத்தை நீ விவாதத்துக்கு எடுத்துக்கிறேன்னு சொன்னா வருங்காலம் உங்களுக்கு சூரியமானதா இருக்கும். அதுதான் சொல்றாருங்க. நான் விழா எலும்புகளை ஒவ்வொன்றாக ஒடித்து இந்திய அரசியல் சட்டத்தை அம்பேத்கர். ஆனா பழைய சொன்னா நம்ம கேட்கணுமா? யாரு சொன்னா என்ன? யார் பட்டு ஓட்டினா என்ன? நீ பாதுகாப்பா வீட்டுக்கு போடுமா இல்லையா? அதான் இந்த தேசம் விரும்புது. எந்த ஜாதிக்காரன் ஓட்டினா என்ன? பாத்தியா ஆஸ்பத்திரி அடிபட்டு போன பிறகு நான் போயிருங்க. ஏங்க நான் அகமடி போய் ரத்தமா கேளுங்க. எனக்கு ஏற்கணும் ரத்தம் வேணும்ப்பா, செத்து கொடுங்க. அகமடி போய் ரத்தம் ஒரு தரம் 2 லிட்டர் வரும்னா இல்லைங்க நான் கைகோளம் போயிருங்க அந்த ரத்தம் வேணாம்னு சொல்றேன். ஒதிப்பான் டாக்டர் உன்னை பிடிச்சி கை போட்டு ஒதிப்பான். அது எந்த பழைய ரத்தமோ சக்கிலி ரத்தமோ இருவ ரத்தமோ ரத்தம்னு ஒன்று இருந்தா உனக்கு ஒத்துக்குதுன்னா ஏற்றணும். நீ செத்து போக மாட்டேன், காப்பாற்றப்படலாம். பஸ்ஸில் அடிபடுதுங்க, 10 பேர் அப்படியே கிடக்குறாங்க. குத்தியூர் குடவிருமா குத்தியூர் குடவிருமா போய் தூக்குறேன்னா அவன் கேட்பான் அடிபட்டேன். நீ என்ன செஞ்சு வெண்ணியை கொண்டனா? நான் கொஞ்சம் வேலை கவுண்டேன், நீ கை வைக்காத செத்துருவேன். நீ எதுலையும் ஜாதி பார்க்காத நீ இதுல ஜாதி பார்க்க வேண்டிய அவசியம் என்ன தோழர்கள? இதைத்தான் ஆய்வு எடுத்துக்கணும். நீங்க சாதியால என்ன சாதிச்சீங்க? ஒண்ணும் கிடையாதுங்க, ஒண்ணும் கிடையாது. ஒரு மண்ணும் கிடையாது. ஜாதியால அழிஞ்சுதான் அதிகம். இந்த ஜாதியால நாடு பிளவுபட்டு கிடக்குது தோழர்களே. என்ன வளையல இந்த நாட்டுல எல்லாத்தையும் புடிங்கி துண்டு ஒருத்தன் எல்லாம் ராமர் பார்த்துக்குவாரு, எல்லாம் கண்ணர் பார்த்துக்குவாரு. கடல்களில் போய் தியானம் பண்றான்,
மலைக்கு மேல போய் தியானம் பண்றான், மக்களுக்கு எதனா நலத்துக்கு உதவி பண்றாங்க, கர்மாந்திரம் முடிச்சுக்கணும்னா அதை விட்டுட்டான். மக்களை பாடுறான்னா கடவுள் கிட்ட போறான். எனவே தோழர்கள், வருங்காலம் கடுமையாக இருக்கும். இந்த ஊடு அந்த ஊடு மடிய வேண்டிய நிலை ஏற்படும். இந்த துர்ப்பாக்கி நிலையிலிருந்து உன்னை விடுவித்துக் கொள்வதற்காக தான் நாங்கள் கம்யூனிஸ்ட் இயக்கம் கட்டி போராடி இருக்கிறோம். எனவே தோழர்களை ஒன்றுபடுவது தான் உண்டு. இல்லைன்னா நீங்கள் அனைவருக்கும் தாழ்வுன்னு சொல்றான் திருவள்ளுவர். ஒன்றுபடணும் தோழர்களே. சாதியற்று நீ ஒன்றுபட்டான் ஒண்ணு. நான் நீ ஜாதியற்று என்கிட்ட ஒன்றுபடு வான ஓடி ஒன்னே ஓடி உன் பொண்ணு நான் ஓடி போட்டுக்கல. புரியுதா இல்லையா? ஒன்னை நம்பிட்டு பண்ணிட்டு விடுறாங்க. இது ஒரு கீழ்த்தரமான ஒரு செய்கை தோழர்களே. இதெல்லாம் விட்டு ஒழிவீங்களா? தோழர் தமிழ்மணி அவர்களுக்கு நாம செலுத்துற வீர வணக்கத்துக்கு என்ன முழுமையான அர்த்தம் என்று சொன்னால், அவரை போலவே நாங்கள் பொது உடைமையாளர்களாகவும் சாதியற்ற சமுதாயமாக உருவாக வேண்டும் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறும். நன்றி, வணக்கம். ஜெய்பி. மற்றும் மாற்றுவீழ்ச்சி தோழர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த உறவினர்களுக்கும் புரட்சிகர இளைஞர் மன்றி சார்பாக நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தோழர்களே அனைவரும் வணக்கம். நமது செம்முரசு இணையதள தொலைக்காட்சியை ஆதரித்து வரும் நல் உள்ளங்கள் அனைவருக்கும் நமது நன்றியையும் அன்பையும் உரித்தாக்கிக் கொள்கிறோம். நீங்கள் எங்களது வளர்ச்சியில் உதவ நினைத்தால், வாய்ப்பிருந்தால் இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த நன்கொடையை செலுத்தி நமது தொலைக்காட்சி மேலும் மக்களிடம் கொண்டு செல்லவும், விரிவான வகையில் பரப்புரை செய்யவும் உதவ வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் இருகரம் குப்பி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.